சுப்பிரமணியபுரம். சேகர், இல்ல சேகர், உன்னை வர வேண்டாம் சொன்னேன்ல. நடா நீ. நான் உள்ள இருக்கிறேன் சார், என்ன இறக்கி விடுங்க சார். சேகர், என்ன ஆச்சு சேகர்? என்ன ஆச்சு சார்? அவரோட கால் ஷேக் ஆகுது. தூக்குங்க. முடியும். ஐயா, சேகரை கம்பல் பண்ணாதீங்க. சும்மா இரு ருத்ரன். என்னால முடியும் சார். என் பொண்ணு காப்பாத்துவா. டைம் இல்லடா. ஓகேப்பா. முடியும்டா. சேகர், நான் சொல்றது கேளுங்க சேகர். வேற யாரையாவது இருக்கலாம். உன்னால முடியும். என்னால முடியும் சார். உன்னால முடியும்டா. முடியும். சரி, ஓகே. சேகர், டர்ன் பண்ணிக்கோ. ஐயா, வாங்க, கொஞ்சம் வெளியில வாங்க. வந்துருங்க ஐயா. சரவணன், நான் மாட்டுறேன். நான் போறேன். ஐயா, கொஞ்சம் வாங்க. வாங்க வாங்க. கொஞ்சம் அப்படியே மேல மேல தூக்கு தூக்கு. இப்படி ஓரமா நின்னு கொஞ்சம் பாத்து 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 பாத்து. ஹைட் தூக்கு. ஸ்லோ பொறுமை. பேலன்ஸ். முருகா, கார்த்திகா பொழிச்சு வந்துடணும்ப்பா. ஸ்லோ. ஓகே. அப்படியே போங்க. ஸ்லோ. இழுங்க. சார், அவரோட கால் ஷேக் ஆகுது. அப்படியா? தூக்குங்க. தூக்கு சீக்கிரம். ஃபாஸ்ட். நான் அப்பவே சொன்னேன்ல. சும்மா அக்கா அது இதுன்னு சென்டிமெண்ட் பேசிட்டேன். சரவணன், இமிடியேட்டா வேற யாரையாவது ரெடி பண்ணுங்க. டைம் இல்ல. தூங்க. பாத்து. மெதுவா. ஸ்லோவா. கார்த்திகா, அம்மாடி. காலையிலிருந்து கார்த்திகாவை காப்பாற்றும் போராட்டத்தில் இருந்து கார்த்திகாவின் தம்பி மரண குழியிலிருந்து கார்த்திகாவை காப்பாற்றி விட்டார். மயக்க நிலையில் இருப்பதால் மருத்துவமனைக்கு எடுத்து செல்கிறார்கள். கார்த்திகா கண் திறந்தாதான் கார்த்திகாவோட இந்த நிலைமைக்கு யாரு காரணம்னு தெரிய வரும். முருகா, என் பிரார்த்தனை பலிச்சிருச்சு. முருகா, நீ பிரார்த்தனை நிறைவேற்றிட்ட. கார்த்திகா இப்போ நல்லபடியா பொழைச்சிட்டா. ரொம்ப நன்றி முருகா.
எல்லாம் வீட்டுக்கு போங்களேன். நானும் சேகர்லாம் இருக்கோம்ல, பாத்துக்கிறோம். ஆத்துல இருந்து கார்த்திகாவோட தான் கிளம்பணும். இப்ப நான் மட்டும் ஊருக்குள்ள போனா எல்லாரும் என்ன காரி துப்ப மாட்டாளா? மம்மி, பயப்படுற மாதிரி இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். நான் கார்த்திகாவோட தான் சுப்பிரமணியபுரத்துக்குள்ள வருவேன். மாமி, நேத்து இருந்து 3 பேரும் எதுவும் சாப்பிடாம இருக்கிறீங்க. ஐயா, பக்கத்துல கேண்டீன் இருக்கு, நீங்க 3 பேரும் போய் சாப்பிட்டு வந்துருங்க. நான் கார்த்திகாவை பாத்துக்கிறேன், கிளம்புங்க. என்ன சார் நீங்க? கார்த்திகா இந்த நிலையில இருக்கும்போது எங்களால எப்படி சாப்பிட முடியும்? டாக்டர், கார்த்திகா எப்படி இருக்காங்க? கார்த்திகாக்கு ஆக்சிஜன் கொடுத்துருக்கோம். ஃபுல் அப்சர்வேஷன்ல தான் இருக்காங்க. பல்ஸ் ரேட் ரொம்ப டவுன் ஆனதுனால கொஞ்சம் கிரிட்டிக்கல் பொசிஷன்ல தான் இருக்காங்க. அம்மா தாயே, உங்களதான் கண் கண்ட தெய்வமா நினைச்சிட்டு இருக்கோம். பயப்படாதீங்கம்மா, குணமாயிடுவாங்க. ஆக்சிஜன் இப்பதான் கொடுத்துருக்கோம். குளுக்கோஸ் ஏறிட்டு இருக்கு. டாக்டர், என் பொண்ணு ரொம்ப தைரியமான பொண்ணு. அவளுக்கா இப்படி ஒரு நிலைமை? அவங்களோட மன தைரியம் தான் அவங்கள உயிரோட இருக்க வச்சிருக்கு. ஏன் டாக்டர், கான்ஷியஸ் எப்போ வரும் தெரிஞ்சுக்கலாமா? கான்ஷியஸ் எப்ப வரும்னு தெரியல. அவங்களோட ஹெல்த் கண்டிஷன் பத்தி இப்ப சொல்ல முடியாது. என்ன நடக்கும்னு தெரியாது. சரிங்க டாக்டர். சார், பேசாம தனியார் ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிடலாமா சார்? சேகர், நீங்க ஏன் பயப்படுறீங்க? தனியார் ஹாஸ்பிட்டலோட திறமையான டாக்டர்ஸ் எல்லாம் இங்கதான் இருக்காங்க. எப்படியாவது காப்பாத்திட்டா போதும். எந்த பாவி பயலுக இப்படி செஞ்சாங்கன்னு தகவல் தெரிஞ்சதா ருத்ரன் தம்பி? ஸ்பெஷல் ஃபோர்ஸ் போட்டு தேட சொல்லி எஸ்பி ஆர்டர் போட்டிருக்காரு. போலீஸ் கிட்ட இருந்து அவங்க தப்பிக்க முடியாது. அவங்களோட நோக்கம் என்னன்னு தெரிஞ்சாதானே கார்த்திகாவை இனிமேலாவது எங்களால பத்திரமா பாத்துக்க முடியும். சேகர், இது முன்கூட்டியே பிளான் பண்ணி செஞ்சிருக்கிற மாதிரி தெரியுது. பாத யாத்திரை போறவங்க மாதிரி எங்களை ஏமாத்தி வேற பக்கம் கூட்டிட்டு போயிட்டானுங்க பாவி பசங்க. ஒரு நிமிஷம். ஹலோ, சொல்லுங்க. முருகா, வாழ வேண்டிய பொண்ணு கார்த்திகா, அவளை உசுரோட கொடுத்துடு. புயலுக்கு பின்னாடி அமைதிங்கிற மாதிரி கடவுளோட சோதனைக்கு பிறகு என் பொண்ணு கார்த்திகாக்கு பெரிய வாழ்க்கை காத்துக்கிட்டு இருக்கேன்னு நான் நினைக்கிறேன் மாமி. காட்டுக்குள்ள சாக வேண்டியவா நாட்டுக்குள்ள சாக போறாளேன்னு விடுங்கடா. அவ பொழைச்சானா நம்மள கண்டிப்பா காட்டி கொடுத்துருவா. அவன் மட்டுமா காட்டி கொடுப்பா? டிவியில பேட்டி கொடுத்தாலே அவ கூட வந்த பொம்பளை, அவளும் தான் காட்டி கொடுப்பா. இந்த பாரு, கார்த்திகாவை போட்டு தொடுறது மட்டும் தான் நமக்கு வேலையை கொடுத்துருக்காங்க. அதுக்காக அவ கூட வந்த பொம்பளைய போட்டுத்தலாம் முற்ற முடியுமா? நீ அந்த பொம்பளை கதையை முடிக்காம விட்டது தப்புடா. அவ மண்டையில 2 போட்டேன், அந்த பொம்பளை சுருண்டு விழுந்துருச்சு. அப்போ செத்தால உயிரோடுகளும் பார்த்து தான் இருக்க முடியும். அத்துவான காட்டுல எது நடந்தாலும் கேட்க ஆள் கிடையாது. நாங்க 2 பேரும் கார்த்திகா படிச்சு தூக்கிட்டு போயிட்டோம். நீ அந்த பொம்பளைய அடிச்சு போட்டு உயிர் இருக்கா இல்லையான்னு நிதானமா பார்த்துட்டு வந்திருக்கலாமே. நமக்கு போலீஸால தான் பெரிய கண்டம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஜெயிலுக்கு போறோமா இல்ல என்கவுண்டரானே தெரியலடா. நம்மளை எந்த போலீஸும் ஆட்டவும் முடியாது, அசைக்கவும் முடியாது. அண்ணே, நமக்கு வேலை கொடுத்துங்க. செம டென்ஷன்ல இருப்பாங்களே. செல்வா கார்த்திகா பத்தின நியூஸை டிவியில பார்த்துருப்பார் போல. ஃபோன் பண்ணாரு, ஆனா நான் எடுக்கல. அப்போ பணத்தை எப்படி வாங்குறது? எல்லாம் வாங்கியாச்சு. ஆளுக்கு 50,000 ரூபாய். என்னண்ணே, ரொம்ப கம்மியா இருக்குண்ணே. அடுத்தடுத்து வேலை தருவாரு. அவசரத்துக்கு தேவைன்னா செல்வத்துக்கிட்ட பணத்தை வாங்கிக்க வேண்டியதான். பார்ட்டி எஸ் ஆயிடுச்சுன்னு செல்வம் ஏற்கனவே அந்த டென்ஷன் இருப்பாப்ல. இனிமேல் நம்மளை நம்பி எப்படி வேலை கொடுப்பாரு? பார்த்துக்கலாம். நட்டா, நீ போய் சரக்கு ஒரு ஃபுல் வாங்கிட்டு வா. அரிசிட்டே பேசுவோம். வேணாம் வேணாம், என்கிட்டே காசு இருக்கு, போய் வாங்கிட்டு வந்துடுறேன். எல்லா பாயிண்ட்லயும் செக்யூரிட்டியை டைட் பண்ணுங்க. ஓகே, சந்தேகப்படுற மாதிரி யாராவது தெரிஞ்சா உடனே ஸ்டேஷன் கூட்டிட்டு போய் என்கொயரி பண்ணுங்க. மோட்டிவேஷன் என்னன்னு யாராவது கிடைச்சாதான் நமக்கு தெரிய வரும். ஏதாவதுனா உடனே எனக்கு கால் பண்ணுங்க. சார், சொல்லுங்க சார். இன்னும் க்ளூ கிடைக்கலையா சார்? ஆமா சார், நீங்க பயப்படாது. எதிரிங்க எங்க கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. இன்னும் 24 ஹவர்ஸ்ல
அவங்களை எங்க கஸ்டடி கொண்டு வந்துருவோம். அவங்க நோக்கமே என்னன்னு தெரியாம நீங்க யாரை சார் சந்தேகப்படுவீங்க? இது எங்க டிபார்ட்மெண்ட் சீக்ரெட், வெளியில சொல்லக்கூடாது. சேகர், உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். சொல்லுங்க சார். கார்த்திகாவோட வார்டுல உங்கள யாராவது ஒருத்தர் அவங்க கூடவே இருக்கணும். கண்டிப்பா சார், கண்டிப்பா சார். ஏன் சார் அப்படி சொல்றீங்க? கார்த்திகாவுக்கு வந்த ஆபத்து இன்னும் முடியல சேகர். சார் ஆமா சேகர், உங்களுக்கு அறிமுகம் இல்லாத ஆளுங்க யாராவது கார்த்திகாவை பார்க்க வந்தா யாரு என்ன விசாரிங்க. உடனே அலோவ் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு சந்தேகம் வர மாதிரி தெரிஞ்சா உடனே எனக்கு தகவல் கொடுங்க. சார் என்ன சார் நீங்க சொல்றத பார்த்து எனக்கு பயமா இருக்கு சார். சேகர், கார்த்திகாவை பிளான் பண்ணி டார்கெட் பண்ணியிருக்காங்க. பட் அவங்க டார்கெட் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அடுத்து கார்த்திகாவை கண்டுபிடிச்சு கொலை பண்ண கொஞ்சம் கூட தயங்க மாட்டாங்க. சார் கார்த்திகா இந்த அளவுக்கு யாருக்குமே எந்த துரோகமும் பண்ணதில்ல சார். அப்புறம் ஏன் சார் இவ்வளவு போய் இந்த அளவுக்கு டார்கெட் பண்றாங்க? சேகர், இப்போ நான் உங்களுக்கு சொல்ல வரத நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுடைய கேள்விக்கு பதில் கிடைக்கும். கார்த்திகா பால் குடம் எடுத்துட்டு போற விஷயம் உங்கள எத்தனை பேருக்கு தெரியும்? நைட்டு வீட்டுக்கு வந்து ராகவ பத்தி கவலையா பேசினா அடுத்த நாள் காலையில பால் கூட எடுத்துட்டு கிளம்பிட்டா. அப்படின்னா பால் குடம் எடுத்துட்டு போற மேட்டர் எதிரிகளுக்கு யாருக்கும் தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா கார்த்திகாவை டீப்பா ஃபாலோ பண்ணின எதிரிகள்ல ஒருத்தன் தான் கார்த்திகா பால் குடம் எடுத்துட்டு நடுப்பயணி கோயிலுக்கு போற விஷயத்த யார்கிட்டயாவது சொல்லியிருக்கணும். அதுக்கப்புறம் தான் எதிரிங்க பிளான் பண்ணியிருக்கணும். சார் அப்ப கார்த்திகா பாதுகாப்பா போலீஸ் செக்யூரிட்டி ஏதாவது பண்ணுங்களேன் சார். என்ன பேசுறீங்க சேகர்? கார்த்திகா வார்டுல போலீஸை நிக்க வச்சா கார்த்திகா இங்க தான் இருக்கான்னு நாமளே காட்டி கொடுத்த மாதிரி ஆயிடாது? இப்போ கூட இந்த ஹாஸ்பிட்டல்ல யாராவது முகம் தெரியாத ஒருத்தர் கார்த்திகாவை தேடிட்டு கூட இருக்கலாம். முக்கியமா இப்போதான் கார்த்திகா மேல உங்களுடைய கண்காணிப்பு அதிகமா இருக்கணும். என் உயிரை கொடுத்தாது கார்த்திகா காப்பாற்றுவேன் சார். கார்த்திகாவுக்கு எதுவும் ஆகாதுன்னு நம்ம நம்புவோம் சேகர். ஒரு சின்ன ரெக்வஸ்ட் சார். சொல்லுங்க. கார்த்திகா இன்னும் ஆபத்து தொடருதுன்னு சொல்லிட்டு அப்பா கிட்டயோ குருக்கள் மாமா கிட்டயோ தயவுசெய்து சொல்றாதீங்க சார். அவங்க ரொம்ப பயந்துருவாங்க சார். இதை நானே உங்ககிட்ட சொல்லலான்னு இருந்தேன் சார். அப்பதான் சார் ரொம்ப உடச்சு போயிருக்காரு. ஆனா அதே நேரத்துல கார்த்திகாவுக்கு எந்த ஆபத்தும் நேராதுன்னு சொல்லிட்டு அப்பதான் சார் நம்பிக்கையோட இருக்காரு. சேகர், நீங்க கவலைப்படாதீங்க, நாங்கெல்லாம் இருக்கோம்ல. உங்க அப்பாவோட நம்பிக்கை கண்டிப்பா ஜெயிக்கும், சரிங்களா? அப்புறம் குருக்கள் மாமி கிட்ட நான் கொஞ்சம் விசாரிக்க வேண்டியது இருக்கு. நான் கிளம்புறேன். நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கட்டும். பி கேர்ஃபுல், அலர்ட்டா இருங்க. ஓகே சார். கார்த்திகாவை இப்படி ஒரு கஷ்டத்துல கொண்டு போய் விட்டுட்டியே. எந்த சேதாரமும் இல்லாம கார்த்திகாவை காப்பாத்தி கொடுத்துரு. நானே பாத யாத்திரையா உன் சன்னதிக்கு நடந்து வரேன். ஆமே, கார்த்திகாவோட மனதைரியத்துக்கு தான் சோதனை வந்திருக்கு. இந்த சம்பவத்தால அவ மனதைரியத்தை எழுந்திடக்கூடாது. அதுதான் என் வேண்டுதல். தைரியங்கிறது கார்த்திகாவோட ரத்தத்திலேயே கலந்த விஷயம். எதை எழுந்தாலும் தைரியத்தை மட்டும் இழக்க மாட்டா நம்ம கார்த்திகா. ஐயா, டாக்டர் மறுபடியும் வந்தாங்களா? வந்தாங்க தம்பி. கார்த்திகாவோட இம்ப்ரூவ்மெண்ட் பத்தி ஏதாவது சொன்னாங்களா? இப்போதைக்கு எதுவுமே கேட்காதீங்கன்னு சொல்லிட்டு போனாங்க. அவங்க சொல்றத எப்படி எடுத்துக்கிறதுனே தெரியல ருத்ரன். நீங்க கவலைப்படாதீங்க ஐயா, எனக்கு நம்பிக்கை இருக்கு. கார்த்திகா எப்படியும் குணமாய் வந்துருவாங்க. அந்த முருகன் நம்பிக்கை துரோகம் பண்ண மாட்டான்னு நானும் நம்பிக்கிட்டு இருக்கேன் தம்பி. ஐயா, இவங்க தான் இந்த காரியத்தை பண்ணிருப்பாங்கன்னு யார் மேலேயாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்கா? ஏற்கனவே வேலை பார்த்த இடத்துல இந்த காலேஜ்ல படிக்கிறப்போ ஏதாவது ஒன் சைடா லவ் கிவ் பண்ணி? ஐயோ, என் பொண்ணு அந்த மாதிரிலாம் நான் வளர்க்கவே இல்லை. என் பொண்ணு கார்த்திகாவுக்கு எதிரின்னு யாருமே இருக்க வாய்ப்பே இல்லை. கார்த்திகாவை பத்தி உங்களுக்கு தெரியாதுங்களா ஐயா? இல்ல மாமி, ராமநாதன் சார்கிட்ட வேலை பார்த்த கார்த்திகாவை எனக்கு தெரியும். இந்த ஊருக்குள்ள இருக்கிற கார்த்திகாவை பத்தி எனக்கு தெரியும். ஒரு காலேஜ் ஸ்டூடெண்டா கார்த்திகாவை பத்தி எனக்கு தெரியாது இல்லையா? அதனாலதான் கேட்டேன். ருத்ரன், இதுக்கு மேல உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரியணும்னா கார்த்திகா கிட்ட தான் கேட்கணும். அது மட்டும் இல்ல,
அவ சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனையா இருந்தாலும் என்கிட்டயும் சேகர்கிட்டயும் மறைக்காம ஒண்ணு விடாம சொல்லிடுவா. ஐயா நீங்க சொல்றத பார்த்தா காலேஜ் படிக்கிறப்போ கார்த்திகா யாராலையும் டிஸ்டர்ப் ஆகலன்னு நினைக்கிறேன். ஆமா தம்பி. ஏங்கய்யா உங்க நண்பர் ராமநாதன் சாரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவனை பத்தி என்ன நினைக்க சொல்றீங்க? இல்ல கார்த்திகா மேல ராமநாதன் சார் கோபமா இருக்கிற விஷயம் உங்களுக்கு தெரியும் தானே? தெரியும். கோபமா தானே இருக்கான், குரோதமா இல்ல தம்பி. இல்ல 10 கோடி ரூபாய் மோசடி பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறப்போ ராமநாதன் சாருக்கு கார்த்திகாவை பழி வாங்கணும்ன்ற எண்ணம் இருந்திருக்கலாம் இல்லையா? பழி வாங்கணும்னு நினைச்சிருந்தா 10 கோடி ரூபாவை மோசம் பண்ணிட்டான்னு சொன்ன அன்னைக்கே போலீஸ்ல புகார் கொடுத்து கார்த்திகாவை ஜெயில தள்ளிருக்கலாம்ல. பண்ணிருக்கலாம். அப்ப ஏன் புகார் கொடுக்கல? நண்பனோட மக நண்பனுக்கும் மக தான். ராமநாதன் ஐயா அந்த மாதிரி மனுஷன் இல்லைங்கய்யா. ஆமா தம்பி. என் மகளை கொல்றதுக்கு அவன் ஆளை அனுப்புனான்னா அது அவனோட மகளையே கொல்றதுக்கு அவன் ஆளை அனுப்புன மாதிரி தம்பி. தம்பி இப்ப கூட கார்த்திகாக்கு நடந்த விஷயத்தை கேள்விப்பட்டு மனசு கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருப்பான். எப்படியும் இன்னும் 24 மணி நேரத்துல குற்றவாளி யாருன்னு சொல்லி கண்டுபிடிச்சிடுவோம். ருத்ரன், இந்த விஷயத்துல ராமநாதனை சந்தேகப்படாதீங்க. ராமநாதனை சந்தேகப்படுறது என்ன சந்தேகப்படுற மாதிரி. ஐயா விசாரிக்கிறதும் சந்தேகப்படுறதும் எங்க டியூட்டி. மாமி உங்ககிட்ட ஒரு விஷயத்தை பத்தி கேட்கணும். சொல்லுங்க ஐயா. இந்த சம்பவத்துல எத்தனை பேர் இன்வால்வ் ஆயிருப்பாங்கன்னு உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? ஒரு 4-5 பேர் இருப்பாங்க ஐயா. ஆமா, அவங்களுடைய முகம் உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்குல்ல? இருக்குங்க ஐயா. ஆளுங்களை பார்த்தா அடையாளம் காட்ட முடியும். ஐயா நீங்க அனுமதிச்சீங்கன்னா மாமிய கம்ப்யூட்டர் லேப கூட்டிட்டு போறேன். உங்களுக்கு உதவியா இருப்பாங்கன்னா கூட்டிட்டு போங்க தம்பி. அதுக்கு முன்னாடி குருக்களை கிட்ட சொல்லிட்டு கூட்டிட்டு போனா நல்லா இருக்கும். அதுக்கு இல்லையா, என்னுடைய என்கொயரிக்கு ஒத்துழைச்சாதானே சீக்கிரமா அக்யூஸ்டுங்களை கண்டுபிடிக்க முடியும். சார் என்ன விஷயமா சார் மாமியை கூட்டிட்டு போனோம்? குற்றவாளிகளோட முகம் மாமிக்கு நல்ல அடையாளம் தெரியும் சொல்றாங்க. எங்க டிபார்ட்மெண்ட் சிஸ்டம்ல குற்றவாளிகளோட சில போட்டோஸ் எல்லாம் இருக்கு. அதை பார்த்து மாமி அடையாளம் காட்டட்டும். அதுலயும் யார் இல்லைன்னு சொன்னா இவங்க சொல்ற அங்க அடையாளங்களை வச்சு கம்ப்யூட்டர்ல ஆட் பண்ணி குற்றவாளிகளை ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். நான் வரேங்க ஐயா. உங்களுக்கு ஏன் மூலமா நல்லது நடந்தா எனக்கும் சந்தோஷம்தான். சரிங்க மாமா, கிளம்புங்க போகலாம். சார் நானும் உங்க கூட வரலாமா சார்? போலாம். அப்பா நானும் போயிட்டு வந்துடுறேன்ப்பா. போயிட்டு வாப்பா. கார்த்திகாவை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனவனுங்க கார்த்திகா கண்ணு முழிக்கிறதுக்குள்ள ஜெயில இருக்கணும். அண்ணா பத்திரமா பாத்துக்கோங்க. சரி வாங்க போலாம். போயிட்டு வந்துடுறேன்ப்பா. நிலையில் இருக்கும் கார்த்திகா தொடர்ந்து கவலைக்கிடமாக இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவிக்கின்றார்கள். மருத்துவர்கள் தீவிர கண்காணிப்பில் கார்த்திகாவை வைக்கப்பட்டுள்ளார். ஆழ்துளை கிணற்றிலிருந்து மீட்கப்பட்ட கார்த்திகா மருத்துவமனையில் கவலைக்கிடம். குற்றவாளிகளை பிடிக்க போலீஸ் தீவிரம். என்ன மாமி, உங்களுக்கு வேற வேலையே இல்லையா? எப்ப பார்த்தாலும் கார்த்திகா பத்தின நியூஸே கேட்டுட்டு இருக்கீங்க. கையில் என்ன கந்த சஷ்டி கவசமா? ஐயா உங்க மனசுலயும் கார்த்திகாவை பத்தின தவிப்பு இருக்குதுங்க ஐயா. நான் ஏன் தவிக்கணும்? அவ என்னை ஏமாத்துனவா, பணத்துக்காக என் நம்பிக்கையை கெடுத்தவா. இதுக்கு மேலேயும் நான் பேசாம இருந்தேன்னா நான் பெரிய பாவம் செஞ்சவளா ஆயிடுவேன். என்ன மாமி ரொம்ப பெரிய பேச்செல்லாம் பேசுறீங்க? ஐயா மாமி இப்படி பேசுறாளேன்னு நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க.
இந்த நேரத்துல நான் சில உண்மைகளை சொல்லலைன்னா இனிமே எப்பவும் நான் சொல்ல முடியாது. விடிஞ்சா எங்க பொழப்பு கிழிஞ்சிரும். இப்போ குட்டியோட முகத்தையும் அந்த போலீஸ்காரன் நோட் பண்ணிருப்பான், நெட்டைனையும் நல்லா பார்த்திருப்பான். கார்த்திகாவை மட்டும் நீங்க சந்தேகப்படுறது நியாயம் இல்ல. ஹேமாவையும் சந்தேகப்படலாம். மாமி, அண்ணே என்ன போலீஸ் துரத்துண்ணே. டேய் எங்கடா, என்னாச்சு? எங்க இருக்க? யார்கிட்ட மாட்டிருக்க?